மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியோட விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா கடமைகளும் ரொம்ப ஒவ்வொன்றா அழகாக செய்து முடித்துருவீங்க. இருப்பினும் நீங்கள் இதை சொன்னேன் அதை சொன்னேன் இதை சொன்னேங்கிற கருத்து வேறுகள் வரும்போது, அப்பா இத்தனை நாள் நிம்மதியாக இருந்த என்னடா இதுங்கிற மாதிரி சில யோசனைகள் அப்பப்போ வரும். யதார்த்தமாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் பேசி அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு 3வது மனுஷால கூப்பிட்றது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. பண விவகாரங்கள் தெரியாமல் கொடுத்துட்டேன், என் மனைவிக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், கணவருக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன், அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கொடுத்தேன், அந்த மாதிரி விஷயங்கள் வைத்து கொள்ளக்கூடாது. வெளியூர் வெளிநாடு வெளி இடங்களுக்கு போகும் பொழுது வீட்டை சரியாக லாக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த பக்கத்துலேயோ தெரிஞ்சவங்ககிட்டயோ சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. காஸ்ட்லி பொருட்கள் அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. பப்ளிக் பிளேசஸில் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை பயன்படுத்துறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. வேகமாக பணம் செய்கிறோம், கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. வியாபார விஷயங்கள் அனுகூல்யம், வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ரெஃபரன்ஸ் மூலமாக காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். சில நேரங்களில் இந்த டயத்தில் வரேன், இந்த டயத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஸ்லோ கண்டிப்பாக இருக்கும். எந்திரிக்கிறதுல அந்த டயத்தை ஃபாலோ பண்ணுறதுல முந்தையெல்லாம் பர்ஃபெக்ட் டயத்தை ஃபாலோ பண்ணுவேன், இப்போ அது கொஞ்சம் தடங்களாக இருக்குது. அதுலேயும் கவனம் என்பது தேவை. மகர ராசி அன்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம், அதே மாதிரி போகக்கூடிய இடங்கள் பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கார்த்தால் 6 to 7 மகாலட்சுமி பூஜை பண்ணுறது இன்னும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்.